வெல்கம் டு கடைவோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ஆப் வந்து பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம இஃப் எல்ஸ் இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை அப்ளை பண்ணி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ராஜெக்ட்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஆப்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் வேணும், எல்லா வேரியபிள்ஸ் வேணும், எல்லாங்கிறத கொஞ்சம் பேசலாம். அதுக்கப்புறம் வந்து அதை கோட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆப்வியஸ்லி வந்து 2 நம்பர்ஸ் வேணும், ரைட்டா? அந்த 2 நம்பர்ஸ்க்கு தான் நம்ம ஆப்ரேஷன்ஸை பண்ண போகிறோம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த 2 நம்பர்ஸ் தான் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லிட்டு நான் 2 வேரியபிள்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட இன்புட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னொரு வந்து ஒரு வேரியபிள் வைக்க போகிறோம். அது வந்து ஒரு கேரக்டர் டேட்டா டைப்பாக இருக்க போகுது. ஏன் கேரக்டர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அது வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லிட்டு அந்த சிம்பலை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இதெல்லாமே வந்து கீபோர்டில் இருக்க ஒரு கேரக்டர் இல்லையா? ஸோ அதனால் நம்ம அது வந்து கேரக்டர் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 4 இல்லை 5 கூட வச்சுக்கலாம். ஸோ அடிஷனாக இருக்கலாம், சப்ட்ராக்ஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம். வேணும்னா மாடலில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கண்டிஷன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த சிம்பிளை ஸ்டோர் பண்ணதுக்கு ஒரு கேரக்டர் வைக்கிறோம். அந்த கேரக்டருக்கு பேர் வந்து ஆப்ரேட்டர் ஓபி ஏதோ ஒன்று வச்சுக்கோம். ஓகே, அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து தேவைப்படுற வேரியபிள்ஸ் எல்லாமே. இப்போ கோட் பண்ண இருக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் தேவையான லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணுறோம். எல்லாம் stdio.hம் conio.hம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ stdio.h #include ஓகே போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும் இல்லையா? ஸோ வாய்ட் மெயின். ஓகே, வாய்ட் மெயினையும் கொடுத்தாச்சு. இங்கே stdio.hக்கு கருவி. ஓகே, நம்ம ஆங்கில பேக்கெட்டை போட வந்திருக்கேன். ஓகே, ஸோ வாய்ட் மெயின் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அந்த 2 வேரியபிள்ஸை. ஸோ இன்ட் num1, num2 டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன, அந்த கேரக்டர் வேணும்னு சொன்னேன், ரைட்டா? ஸோ கேரக்டர், அதுக்கு பேர் ஆப்ரேட்டர். ஸோ ஓபின்னு வச்சுக்கலாமா? ஸோ கேரக்டர் ஓபி. ஓகே, ஸோ num1 num2 2 வேரியபிள்ஸ் வச்சாச்சு. இந்த கேரக்டருங்கிறது வந்து அந்த ஆப்ரேட்டரை நம்மளுக்கு ஸ்டோர் பண்ண போகுது. அவ்வளோதான் பேசிக்காக. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இன்புட்டாக வாங்கணும், ரைட்டா? ஸோ அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு printf ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறேன். printf ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து என்டர் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாமா? என்டர் num1. ஓகே, முடிஞ்சுது. அடுத்த printf அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி வாங்கிடுவோம். ஸ்கேன்எஃபே எதை வாங்க போகிறோம்? ஒரு இன்டீஜரை வாங்க போகிறோம். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d. ஓகே, அண்ட் அதோட அட்ரஸ்க்கு போய் ஸ்டோர் பண்ணு, என் நம்பர் 1ஓட அட்ரஸ்க்கு போய் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தோம். அடுத்து இதே தான், அப்படியே காப்பி பேஸ்ட் கூட நம்ம பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்பர் 1 பதிலாக அப்படியே நம்பர் 2 மாற்றிடலாம், ரைட்டா? எதுக்கு தேவையில்லாமல் திருப்பி படிச்சுக்கிட்டு. ஓகே, ஸோ நம்பர் 2 இங்கேயும் வந்து ஆம்பர்சன் நம்பர் 2 கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து 2 நம்பர்ஸ்க்கும் வந்து இன்புட் வாங்கியாச்சு. ஸோ ஏபி அந்த 2 நம்பர்ஸ்க்கு இன்புட் வாங்கியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன, அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணணும்? ப்ளஸ்ஸா மைனஸா மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா எல்லாம் கேட்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம வந்து என்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லி கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம். ஸோ அதை வந்து திருப்பி ஸ்கேன்எஃப்பில் வந்து வாங்குகிறோம். ஆனால் எப்பவும் போல் சும்மா இந்த மாதிரி %dன்னு போட்டக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கேரக்டரை வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ கேரக்டருக்கு ஃபார்மேட் வேறு என்ன, %c. ஸோ அதனால %cன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆம்பர்சன்ட் ஓபி. ஓகே, ஸோ இப்போ இன்புட் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிட்டோம், அதுக்கு இன்புட்டும் வாங்கிட்டோம். இதுக்கு அடுத்து அதோட ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை வந்து நம்ம பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இப்போ தான் நம்மளோட அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டே வந்து இங்கே வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இஃப் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ண போகிறது இந்த ஆப்ரேட்டர் வந்து அடிஷனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஓபி ஈக்குவல் டு நம்ம செக் பண்ண போகிறது அது ப்ளஸ் ஆன். ஆனால் இது வந்து ஒரு கேரக்டர், ரைட்டா? அப்போ சிங்கிள் கோட்குள்ளே நம்ம அதை என்க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ சிங்கிள் கோட்குள்ளே என்க்ளோஸ் பண்ணியாச்சு. அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அதை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ பிரிண்ட்டு சம் அப்படின்னு போட்டு நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறேன். எதை பிரிண்ட் பண்ணுறேன், num1 + num2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ
இங்கே வந்து பர்சன்டேஜ்டின்னு எப்பவும் போல் அதே மாதிரி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை கொடுக்குறோம். இந்த கொடுத்துருக்குற இந்த இடத்துல num1 + num2ஓட வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து அடிஷனுக்கு. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து திருப்பி சப்ராக்ஷனுக்கும் கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? OP = மைனஸான்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? else if அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ else if OP = கோச்சுக்குள்ளே மைனஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இங்கேயும் அதே மாதிரி தான், printf அதே தான். என்ன அடிஷனுக்கு பதிலாக இங்கே சப்ராக்ஷன் வரும், சம்முக்கு பதிலாக டிஃப்ரென்ஸ்னு சொல்ல வேண்டியது இருக்கும். இல்லைன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர்னே சொல்லிட்டு முடிச்சு போயிடலாம். சரி பரவாயில்ல விடுங்க, ஆரம்பிச்சிட்டோம், இப்படியே முடிச்சிடும். num1 - num2 போட்டாச்சு. அடுத்து திருப்பி அடுத்த கண்டிஷன் செக் பண்ணோம். அது என்ன? மல்டிப்ளிகேஷனா? அப்போ திருப்பி இன்னொரு else if. அவ்வளோதான். ஸோ else if ஆப்ரேட்டர் == ஸ்டாரா இருந்தால் என்ன? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ printf num1 × num2 சம்முக்கு பதிலாக ப்ராடக்ட்னு கொடுக்க போகிறேன். ஸோ ப்ராடக்ட். அவ்வளோதான். ஓகே. இப்போ கடைசியில் நம்மளுக்கு டிவிஷன் மீதி இருக்குது. ரைட்டா? இப்போ வாட் இஃப் நம்மளோட யூசர் வந்து தெரியாமையோ இல்லை தெரிஞ்சோ நம்மளுக்கு வந்து இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ரேஷன் தவிர மீதி இருக்க வேறு ஏதாவது உனக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேட்டஸ்டே பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் கொடுத்தாங்க, அது நம்மளுக்கு ப்ரோக்ராமே எழுதலை. ஓகே. ஸோ இப்போ இங்கே சும்மா எல்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் தவிர வேறு எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே டிவிஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி ஆயிரும். ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், டிவிஷனுக்கும் நம்ம வந்து எல்ஸ் இஃப் கண்டிஷனாகவே கொடுத்துட்டு அதுக்கும் printfல வந்து இதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்ஸ் கிளாஸ் கொடுக்குறோம். ஏன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து கோஷன்ட்டு வச்சுக்கலாமா? ஓகே, கோஷன்ட்டு சும்மா சிம்பிளிசிட்டி சேக்காக இதையும் வந்து நான் இன்டீஜராகவே வச்சுருக்கேன். இதை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக வைக்கலை. வேணும்னா நீங்கள் வந்து %f கொடுத்து அதை ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் இதையும் ஒரு கண்டிஷனாகவே கொடுத்துட்டேன். இப்போ எல்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வச்சுருக்கிறது 4 ஆப்ரேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அது எல்லாத்தையுமே கண்டிஷனாகவே நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை தவிர வேறு அவங்க எந்த வேல்யூ ஆப்ரேட்டர் கொடுத்துருந்தாலும் அது வந்து தப்பான வேல்யூ தான், இன்வேலிட் ஆப்ரேட்டர் தான். ரைட்டா? ஸோ அந்த கேஸில் நான் printf அப்படின்னு கொடுத்து இன்வேலிட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு எட்ஜ் கேஸ். அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ வேறு ஒரு கேரக்டரை வந்து கொடுத்துட்டாங்க, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தவிர வேறு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து இன்வேலிட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். ஓகே. இதுக்கப்புறம் get ch கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல எதுக்குன்னு. ஸோ நம்ம அவுட்புட் கொடுத்ததுக்கப்புறம் அதை வெயிட் பண்ணணும், நம்ம அவுட்புட்டை பார்க்குற வரைக்கும். அதுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த get ch. ஸோ இதோட சேர்த்து கிளியர் ஸ்க்ரீனும் யூஸ்வலாக ரவர்ஸ்லாம் கொடுப்போம். இங்கே வந்து get chம் தேவையில்லை, கிளியர் ஸ்க்ரீனும் தேவையில்லை, அது டேரெக்டாக அவுட்புட்டே காமிச்சிரும். இருந்தாலும் நம்ம சும்மா அந்த ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொடுத்துக்குறோம். ப்ரோக்ராம் அவ்வளோதான். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி ஒர்க் ஆகாங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, என்டர் நம்பர் 1 சொல்லுது, 5 கொடுப்போம். அடுத்து நம்பர் 2, 3 கொடுப்போம். இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னா, நம்ம என்டர் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்கோம், நான் எந்த ஆப்ரேட்டருமே டைப் பண்ணல, அதுவே தானாக இன்வேலிட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமை வந்து முடிச்சிடுச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் இதை சால்வ் பண்ணதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான இது தான். இந்த கேரக்டரை வந்து நம்ம இன்புட் வாங்குறோம்ல, அதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு \n கொடுத்தீங்கன்னா, அதாவது நியூ லைன் கேரக்டர்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் லைன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்புட் வாங்கு. இந்த இது \n வந்து நெக்ஸ்ட் லைன் போ அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ இதை நான் கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா வரும். ஓகே. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எக்ஸ்பிளைன். ஆனால் புரியலன்னா பிரச்சனையே இல்லை, கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. ஓகே. ஸோ இது வந்து சியில் இருக்க ஒரு பக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ என்னென்னா, ஃபர்ஸ்ட் 2 இன்டீஜர்ஸ் வாங்கியிருக்கோம், அதுக்கு அடுத்து ஒரு கேரக்டர் வாங்குகிறோம் இல்லையா. ஸோ இந்த கேட்டில் இந்த மாதிரி \n இந்த மாதிரி நம்ம ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒழுங்காக இன்புட் வாங்கும். இதே இது கொடுக்கல அப்படின்னா அது வந்து அதோட டெம்பரவரி ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இந்த இதில் வந்து கொலைக்குட்டி பண்ணும் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உண்டு. அதில் டீட்டெயிலாக தேவையில்லை. தியரட்டிக்கலாக இங்கே \n கொடுக்கலனாலும் ப்ரோக்ராம் கரெக்டு தான். ஓகே. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகணும்னா இங்கே \n கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகிரும். ஓகே. ஸோ இதுதான் எசென்ஷியலி ஒரு பிரச்சனை சியில். அதை இப்படி சும்மா சால்வ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே காம்ப்ளிகேட்டாக எதுவும் தேவையில்லை.
ஓகே. ஸோ இப்போ ரன் கொடுக்குறேன். நம்பர் 1 நம்ம அதே மாதிரி 5 கொடுக்குறோம், அடுத்து 3 கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு இன்புட் வாங்குது. ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம ப்ளஸ் கொடுக்கலாமா? சம் 8 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே. இப்போ இதே நான் திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ நம்பர் 90 தரேன், நம்பர் 2 வந்து 56 தரேன், 34. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன ஆப்ரேஷன் கொடுத்தாலும் அது வந்து பண்ண போகுது. ஓகே. ஸோ இதுதான் இந்த பேசிக் கேல்குலேட்டர். நம்ம இன்வால்வ் ஆப்ரேட்டர் கொடுக்குற மாதிரி ஏதாவது கொடுத்து பார்த்துருமா? 87 56 ஆப்ரேட்டர் என்ன கொடுக்கலாம்? ஆம்பர்சென்ட் இன்வால்வ் ஆப்ரேட்டர் அதையும் வந்து கரெக்டாக பண்ணிச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் கேல்குலேட்டருக்கான ப்ரோக்ராமு. நம்ம வந்து இதை இஃப் எல்ஸ் இஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போ இதை இத்தனை தடவை இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப்னு போடாமல் ஒரு சிம்பிளான மெத்தடில் பண்ணலாம். அந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து ஸ்விட்ச் கேஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸ் வச்சு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன பார்ப்போம். அதோடு சேர்த்து ஸ்விட்ச் கேஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம், அதோட சின்டாக்ஸோட. இதுதான் வந்து அடுத்த எபிசோட்கான கண்டென்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடேவோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்தது பாய்.